குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான அந்த தலைப்பில் ஷாகுல் ஹமீத் மஹதரி அவர்களின் மகள் ராஹிலா ஹவ்வா என்ற மாணவியை மேடைக்கு அழைக்கிறேன். ராஹிலா ஹவ்வா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அல்லாஹ்வின் இரண்டாம் முடின் அல்லாஹ்வின் திருநாமம் கூறி தொடங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, ஆலிம் பெருமக்களே, நிர்வாக உறுப்பினர்களே, அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம் குழந்தை செல்வத்தை வழங்கியிருக்கிறார். குழந்தைகள் மிகப்பெரிய கிஃப்ட் ஆகும். யஹபுல் லிமன் யஸாஉ இனாஸா வயஹபுல் லிமன் யஸாஉ அல்-தக்ராவில் ஜவ்விஜுஹும் துக்ரானன் இனாஸா. நாம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையும், நாம் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையும், நாம் நாடியவர்களுக்கு ஆண் பெண் இரண்டையும் பரிசாக வழங்குகிறோம் என்பது அல்லாஹ்வின் வாக்கு. உங்கள் குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். ஏனெனில் அவர்கள் அல்லாஹ்வால் உங்களுக்கு வழங்கப்பட்ட கிஃப்ட் ஆகும் என்பது அண்ணல் நபியின் வாக்கு. ஒருவர் ஒரு கிஃப்டை எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறாரோ அதற்கு தான் பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் அவர் கோபம் கொள்வார். குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்த கிஃப்டாக இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் மார்க்கத்தையும் கற்றுத்தரப்பதான் அல்லாஹ்வின் விருப்பம். அதை நாம் செய்ய தவறினால் அல்லாஹ்வின் கோபத்தை பெற வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தையும் நல்லதையும் குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்மிடம் தான் அவர்களின் சிறந்த எதிர்காலம் வழங்கியிருக்கிறது. குழந்தைகளை வளர்ப்பதில் நாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் நம் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். குழந்தைகள் தங்கம் வெள்ளியை போன்றவர்கள் தங்கத்தை சேர்க்க வேண்டிய சேர்த்து நீக்க வேண்டியதை நீக்கினால் தான் அது விலை மதிப்புள்ள ஒரு பொருளாக மாறும். அதுபோன்று குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும், நீக்க வேண்டியதை நீக்க வேண்டும். குழந்தைகள் விவசாயத்தை போன்றவர்கள் விவசாயத்தில் தேவையானதை சேர்த்து அதில் உள்ள பூச்சிகளை நீக்கினால் தான் அது பயன் தரும். அதுபோன்றே நம் பிள்ளைகள் சரியான நேரத்தில் கவனிக்கவில்லை என்றால் அவர்கள் பயன் தராதே விவசாயத்தை போன்றே ஆகிவிடுவார்கள். ஒரு அறிஞரிடம் ஒருவர் வந்து, என் மகன் என்னை மதிப்பதே இல்லை, என் சொல்படி நடப்பதே இல்லை என்று முறையிட்டார். அப்போது அந்த அறிஞர், உன் மகனுக்கு குர்ஆனை கற்றுக்கொடுத்தாயா என்று கேட்க, இல்லை என்றார் அவர். உன் மகனுக்கு நபியின் வாழ்க்கை கற்றுக்கொடுத்தாயா என்று கேட்க, இல்லை என்றார் அவர். உன் மகனுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக்கொடுத்தாயா என்று கேட்க, இல்லை என்றார் அவர். உன் மகனுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக்கொடுத்தாயா என்று கேட்க, அதற்கும் இல்லை என்றே சொல்லுவது. அப்போது அந்த அறிஞர், உன் மகனுக்கு குர்ஆனை கற்றுக்கொடுத்தாயா என்று கேட்க, இல்லை என்றார் அவர். ஏனென்று கேட்டபோது, நீ அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய் என்றார்கள். நீ அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய் என்றார்கள். ஏனென்று கேட்டபோது, நீ தூங்கி கொண்டிருக்கும் போது உன் தலையில் கல்லை போடவில்லை, அதற்காக என்றார்கள். எனவே குழந்தைகளிடம் மார்க்கம் நிலையில் எந்த நல்ல குணத்தையும் அவர்களிடம் நாம் எதிர்பார்க்க முடியாது. எனவே குழந்தைகளுக்கு ஆணையும் அண்ணல் நம் வாழ்வையும் கற்றுத் தருவோம். வல்ல அல்லாஹ்வின் அருளை பெறுவோம். யா அல்லாஹ், எங்கள் குழந்தைகளை நீ உன் ரசூலும் விரும்புவதற்கு அருள்புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.